ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திறந்தமனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது எங்கள் வீட்டு வெண்டை செடி, வேறு வெண்டை செடி. இது சின்னதாக தான் இருக்குது, இது அப்படியே உயரமாக போயிட்டே இருக்குது. இது பறிக்கிறதுக்கு எனக்கு ஏணி தான் வேணும். நம்ம வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் தொட்டிகளில் இந்த மாதிரி காய்கறி செடி வச்சோம்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வீட்டு தேவைக்கு உண்டான காய்கறிகள் இதிலிருந்து கிடைக்கும். நாட்டு காய்கறிகள், அதாவது தக்காளி, வெண்டை, கத்திரிக்காய், அதெல்லாம் கீரை, இதெல்லாமே நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு தேவையானதை தரும். அதுவும் இல்லாமல் இந்த காயெல்லாம் நம்ம வெளியில் வாங்கிறத விட வீட்டில் வளர்க்கும்போது அந்த காய்கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்துக்காங்க, தக்காளியுமே, வெண்டைக்காய், கத்திரி எல்லாமே அப்படி வெட்டுறதுக்குள்ளே அப்படி பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் பெரிய பராமரிப்பு ஒன்றும் தேவையில்லை. இதுக்கெல்லாம் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் பார்த்து இதுக்கு என்ன தேவை, தண்ணி இருக்குதா, பூச்சி பிடிச்சிருக்குதா, வாடி இருக்குதா அப்படின்னு காலையிலையும் சாயங்காலம் ஒருட்டி இதை பார்த்தாலே இந்த செடியெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். வீட்டில் வளர்க்குற காய்கறிகளை வெட்டும் போதே நம்ம கடையிலேருந்து வாங்கிறதுக்கும் வீட்டில் வளர்க்குற காய்கறிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியுது. நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த மாதிரி தொட்டிகளில் காய்கறி செடியெல்லாம் வச்சு பாருங்கள். முதல்ல செடி வளர்க்குறதுக்கு ஆர்வம் வேணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ரொம்ப பெரிய விளைச்சல் இல்லைனாலும் நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.